ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி விற்ற சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஸோ டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணலை. உங்களுக்கு கீ ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். டிஃபன் சாம்பாருக்கு எப்போவுமே பூசணிக்காய் நல்லாயிருக்கும். அதனால் இது எல்லோ கலர் பம்ப்கின் அந்த காய் போட்டால் டிஃபன் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் போட்டாலே போதும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நம்மளோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். முழுசாக போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. அப்போது நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போட்டோன்னா. இப்போது ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் இதிலேயே டைரெக்டாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புலேயே சில பேர் போட்டு வேக வைப்பீங்க. அப்படி வேக வச்சா மசிஞ்சு போயிடும். பருப்பும் காயும் ரொம்ப மசிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இப்படி நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போ காய்க்கலவா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். அப்போது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இப்போது உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காய் வேக வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேயே கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டு கூட டிஃபன் சாம்பார் செய்யலாம். நான் இன்றைக்கி பூசணிக்காய் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிற மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரமிளகா 3 எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், 3 மிளகு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமான குவான்டிட்டி தான் செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டிக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வரும். தனியா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, தனியாவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுக்கவே உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கட்டி பெருங்காயம் சீக்கிரம் வறுபடாது. அதனால் அதை நல்லா கவனமாக வறுத்துக்கோங்க. அதை நல்லா கவனமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு பவுடர் பண்ணி நம்ம சாம்பாரோடு ஆட் பண்ணுவோம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. நான் பெருங்காயம் மட்டும் வறுபடாதனால திருப்பியும் நல்லா பார்த்து வறுக்கிறேன். அதனால் அமுத்தி விட்டிங்கன்னா அந்த பெருங்காயம் சீக்கிரம்
பொரிஞ்சிரும். ஸோ இத எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணி இப்போ காயும் வெந்துடுச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது பருப்பையும் ஆட் பண்ணுறேன். நான் மசிச்சு போட்டிருக்கணும். நான் அன்றைக்கி அவசரத்தில் மசிச்சு போடலை. நீங்கள் மசிச்சு போட்டுக்கோங்க. மசிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி லேட் ஆனனால அப்படியே ஊற்றிட்டேன். டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் பருப்பை நல்லா மசியலுக்கு வச்சு மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் புளி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளி வாசம் வராமல் கொதிக்க வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி. பெருங்காயத்தூள் மட்டும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆறுன கொஞ்சம் மல்லி இலை மட்டும் கட் பண்ணி தூவினா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பார் அரைச்சி வச்ச டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. நம்மளோட பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னும் நிறைய சாம்பார் இருக்குது. எல்லா சாம்பாருமே வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் ஃபுட் ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு இந்த சாம்பாரும் நிறையா ஆர்டர்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி இதுதான் லன்ச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் பப்பாயா ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் வாழைப்பூ பொரியல். இதுதான் வந்து லன்ச்சுக்கு. தயிர். இதுதான் நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு கொடுத்த லன்ச்சு. ஓகே, தேங்க் யூ. பாய்.